வணக்கம் நண்பர்களே, டெய்லி விலாக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 28வது நாள் ஆகுது. வழக்கமா டெய்லி காலேஜ் கிளம்புற மாதிரி தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. காலேஜ் போகிறோம் வரோம், ஏதோ சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் அது பிரச்சனை இல்லை. பர்சனலாக கேட்டிங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரி, அது ஒரு பக்கமாக ஓரமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு லேட்டு. நானும் ரொம்ப காலமாக காலேஜுக்கு காலையில் சீக்கிரமாக போகணும் தான் பார்க்குறேன். நான் முடிய மாட்டேங்குது. யாராச்சும் மந்திரிச்சு வச்சிட்டாங்களான்னு தெரியல நண்பர்களே. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் கிளாஸில் கொஞ்ச நேரம் ரொனால்டோ கொண்டு வாட்ச் அவுட் இருந்தோம். அந்த டைம் யதார்த்தமாக இந்த போஸ்ட் மாட்டிச்சு பாருங்க, வேற மாதிரி தலைவன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பையன் கேட்டரிங் இருக்கு வரியாடான்னு கேட்டான். நானும் கேட்டரிங் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சேன்னு தெரியல, அவங்க கூட கிளம்பிட்டேன். அங்க போனா சுட சுட பிரியாணி செஞ்சிருந்தாங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 போல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி நாங்களும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். அது இல்லாம ஏன் நேரம்னு பார்த்து பஃபே சிஸ்டமா இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெருசா வேலை இருக்கல. அங்க வேற நம்ம நண்பர் ஓவர் அட்ராசிட்டி விட்டுட்டு இருந்தா. அப்படி ஒரு 4 மணி போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சட்டரை சாத்திட்டு ஈவினிங் அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எஸ் ஆயாச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுனால போகிற வழியிலே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கடிகாரத்தில் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி ஆச்சு. சூரியனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சாரு. இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்த கேப்பில் நம்ம ஊருக்கு பஸ் வந்துருச்சு. நானும் அப்படி இப்படின்னு சீட்டை பிடிச்சி இந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா மாலை நேரம் காஃபி மற்றும் வடை செஞ்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கான வீடியோஸ் எடிட் பண்ணிருந்தேன். எப்பொழுது போல லேப்டாப் கொஞ்சம் மக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன கதைன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பைபிள் வேற வீட்டில் விட்டுட்டு வந்த காரணத்தினால் ஃபோனில் ஒரு சாப்டர் படிச்சுட்டு நம்ம தலை வந்து இன்னைக்கான வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஆல்மோஸ்ட் 5 hours 42 minutes யூஸ் பண்ணியிருக்கேன்.